தாம்பரத்தில் நிலப்பிரச்சினை தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் திமுக கவுன்சிலருடன் சேர்ந்து காவல் ஆய்வாளர் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக பாதிக்கப்பட்டோர் காவல் நிலையத்தின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த ஜமீன் ராயப்பேட்டையை சேர்ந்தவர் சித்ரா. இவருடைய கணவர் ஸ்ரீதரன். இவருக்கு வேறு ஒரு பெண்ணிடம் தொடர்பு ஏற்பட்டு அவருக்கும் 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் ஸ்ரீதரன் உயிரிழந்தார். ஸ்ரீதரனின் முதல் மனைவியான சித்ராவுக்கு 2 பெண் வாரிசுகள் உள்ள நிலையில் பூர்வீக சொத்தை போலி சான்றிதழ் மூலம் ஸ்ரீதரன் 2ஆம் மனைவியின் தரப்பினர் 23வது திமுக மாமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்டோர் போலி ஆவணம் தயாரித்து செல்வராஜ் என்பவருக்கு பத்திரப்பதிவு செய்துவிட்டதாக சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையில் புகாரை ஏற்க மறுத்த நிலையில் தாம்பரம் மாநகர ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்த நிலையில் மனுவினை விசாரிக்கும்படி சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் புகார் அளித்து 2 வாரங்களுக்கு மேலான நிலையில் சிட்லப்பாக்கம் காவல்துறை ஆய்வாளர் கன்னியப்பன் திமுக 23வது மாமன்ற உறுப்பினர் கண்ணனுடன் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக பாதிக்கப்பட்டோர் காவல் நிலையம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பேசிய சித்ராவின் மகள் சுபஸ்ரீ, எங்கள் இடத்தை போலியாக ஆவணங்கள் தயாரித்து மோசடியில் ஈடுபட்டதாக திமுக 23வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கண்ணன் மீது நாங்கள் புகார் கொடுத்தும் அந்த புகாரை காவல்துறையினர் விசாரிக்கவில்லை என கூறினர். மேலும் திமுக மாமன்ற உறுப்பினர் என்பதால் அவருடன் சேர்ந்தே காவல்துறையினரும் எங்களை சமரசமாக செல்லுங்கள் என வற்புறுத்துவதாகவும் கொடுக்கும் பணத்தை வாங்கி செல்லுங்கள் என அவர்களை வற்புறுத்துவதாக கூறினர். காவல்துறையினர் இதுவரையில் CSR கூட பதிவு செய்யாத நிலையில் தொடர்ந்து திமுக மாமன்ற உறுப்பினருடன் இணைந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினர். தாம்பரம் செய்திகளுக்காக எஸ். பிரபு. சார் வணக்கம் சார். என் பேர் சுபஸ்ரீ. எங்கள் அம்மா பேர் சித்ரா சார். அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் ஸ்ரீதரன். எங்கள் அப்பா பேர் ஸ்ரீதரன். அவருக்கு வந்து இல்லீகலாக ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலி வந்து எங்களோட லீகலர் இல்லாமல் அவங்களோட நேம் மட்டும் போட்டு ஃப்ராட் பண்ணி வாங்கி அந்த இடத்த வந்து மாற்றிருக்காங்க, வேறு பேருக்கு மாற்றிருக்காங்க. இதுக்கு வந்து MP கண்ணன் வந்து இதை உடந்த முழுசாக இதுக்கு அவர் தான் காரணம். கட்ட பஞ்சாயத்து அவர் தான் பண்ணார். எங்களை கூப்பிட்டு June 1 அன்னைக்கு பேசியிருந்தார். என்னன்னா பெண்களுக்கு வந்து சட்டத்தில் சொத்து கிடையாது, பையனுக்கு தான் சொத்து இருக்குது, உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு வேணா 2 லட்சம் வாங்கிக்கோங்க, இல்லை 5 லட்சம் கொடுக்கும், அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு அம்மா தனியாக இருக்காங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னோட சிஸ்டருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அம்மா தனியாக இருக்காங்க. ஆள் அனுப்பி மிரட்டுறாங்க. நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி மிரட்டுறாங்க. முடிச்சுட்டு அவரோட பினாமி நேமில் வந்து இந்த சொத்தை மாற்றிருக்காங்க. அதாவது எங்கள் அப்பாவோட சொத்தை வந்து அவர் பினாமி நேமில் மாற்றிருக்காங்க. இதை குறித்து நாங்கள் வந்து 19/6 வந்து CM செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம். லீகல் நோட்டீஸும் அனுப்பியிருந்தோம். எந்த ஆன்சரும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் நாங்கள் கேட்டதில்லை. என்ன தெரிஞ்சதுன்னா, கண்ணனோட பினாமி தான் வந்து இந்த இடத்த மாற்றிருக்காரு. நான் வந்து லேண்டை வந்து நான் விற்கலை, வாங்கலை, நான் பினாமி பேரில் மாற்றிருக்கேன், அவரோட பேரில் மாற்றிருக்கேன், இன்னும் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றதாக மாற்றிருக்கேன்னா அந்த பையன் சம்மந்தப்பட்ட பையன் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் 100க்கு கால் பண்ணோம். 100க்கு போலீஸ் எந்த ஒரு சம்மந்தப்பட்டமான ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ நாங்கள் மறுநாள் வந்து இங்கே 100க்கு கால் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் கால் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்து இங்கே வர வச்சு அங்கேயுமே மேலே ஸ்டேஷனுக்குலாம் மேலே கூப்பிடல, கீழே பேசி கீழே அனுப்பிட்டாங்க. மறுநாள் வர சொன்னாங்க. மறுநாள் 26 அன்னைக்கு வந்தோம். வந்த அன்றைக்கும் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அகெயின் வந்து நாங்கள் 26 அன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனுவை வந்து ஒரு 4 days பிஃபோர் வந்து கூப்பிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மறுநாள் காலையில் இல்லை, இப்போ போயிருக்காரு, மீட்டிங் போயிருக்காரு, ஸோ நீங்கள் இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு வரைக்கும் நாங்கள் வந்து என்கொயரியில் இருந்தோம். அந்த 3 மணி வரைக்குமே அவங்க வந்து கண்ணன் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இப்போ வரையும் கண்ணனாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், இல்லை கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்களே தவிர்த்து அவங்க ஃப்ராட் பண்ணாங்க, சோர்கரி பண்ணுறாங்க, இதை பற்றி யாரும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. 3rd பர்சன் கண்ணன் இருக்கார். அவர் வந்து இப்போது ஒரு கவுன்சிலர் தான். ஆனால் அவரோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்னன்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் அதில் ஒரு இன்வால்வ் ஆகியிருக்காரு, இல்லீகலாக இன்வால்வ் ஆகியிருக்காரு, நல்லாவே தெரியுது. நாங்கள் தான் லீகல் ஃபேமிலின்னு அவருக்கு தெரியும். எல்லா ஆவணங்களும் எங்கிட்ட இருக்குது. அவங்க போலி ஆவணங்கள் வச்சு பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த கண்ணனுக்கு தெரியும். ஒரு 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 பொசிஷனில் இருக்க மனுஷன் இந்த மாதிரி இல்லீகலாக சம்மந்தப்பட்டிருக்காருன்றது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அதுவும் நாங்கள் இன்றைக்கி 3 hours கிட்ட நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தோம். 3 hours வந்து போலீஸுமே வந்து இது கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் மூவ் பண்ணுறாங்களே தவிர்த்து ஆக்ஷன் எடுக்கலாம். லீகலாக ஆக்ஷன் சவுண்டரராஜன் சார் விசாரிச்சார் சார். அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் எழுதி கொடுத்துருக்கோங்க, கண்ணன் வந்து இதுக்கப்புறம் உங்களை வந்து எந்த ஒரு மொழியும் கேட்க மாட்டார், இதுக்கப்புறம் உங்களை வந்து எந்த மிரட்டலும் இருக்காது, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு கண்ணனுக்கு நாங்கள் பேசணும், எங்களுக்கு இந்த உடன்பாடுன்னு எழுதி கொடுத்துருக்கோம் சவுண்டரராஜன் சார். நான் அப்படிலாம் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு நாங்கள்
நாங்கள் வேறு லெவல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேச வச்சோம். இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து 2 பங்கா போயிருங்க. இதில் வந்து மனுவில் என்ன எழுதி பண்ணாங்கன்னா, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க, சிவிலில் நாங்கள் சிவில் கோர்ட்டில் பார்த்துருக்கோம் சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க, நீங்கள் வாங்கி எழுதி வாங்கிட்டு அவர் என்ன பேசுகிறேன், 2 பங்கா பிரிச்சுக்கோங்க, 3 பங்கா பிரிச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக சொத்து பிடிக்கிறது கிடையாது. இங்கே ஃப்ராட் நடந்திருக்கு, சோசியல் நடந்திருக்கு, எம்பி கண்ணன் இன்வால்வ் ஆகிருக்காரு, த்ரெட்னிங் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம் சார். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு பேசியிருக்கோம். அதுக்கு எந்த ஆக்ஷனுமே போலீஸ் சைட்லேருந்து எடுக்கல. போலீஸும் கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்க, எம்பி கண்ணனும் கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்க. இதுக்கு எங்களுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர் பேர் சமீபன். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் பேச்சு தோரணை எப்படி இருந்தது? அவர் பேச்சு தோரணை எப்படி இருக்குன்னா, நாங்கள் கண்ணன் மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் ஃபர்தராக நம்ம இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக எங்ககிட்ட பேசி அவர் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பாமல் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கல. ஓகே, அவர் பண்ணது தப்பு தான் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வந்து அவர் எடுக்கலை. எங்களை சமாதானப்படுத்தி அனுப்பணும்னு அவர் நினைச்சாரே தவிர்த்து நெக்ஸ்ட் லெவல் ஃபர்தராக என்ன ஆக்ஷன் எடுக்குமோ அதை அவர் எடுக்கலை. எத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிருக்கீங்க? நீங்கள் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இது தொடர்பாக? எத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன்? 10-15 நாள் நாங்கள் அலைஞ்சிருக்கோம் சார். 19 நாங்கள் இந்த ஆக்ஷன் அலைஞ்சிருக்கோம். நாங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. எங்கள் சைடு நம்ம எடுக்கல. சிஎம் சைடு காமிச்சோம். 100க்கு கால் பண்ணோம். 100க்கு கால் பண்ணி 100க்கு கான்டாக்ட் கிடையாது. ஆக்சுவலாக எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 100க்கு கால் பண்ணுங்க, எமர்ஜென்சினா 100க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 100க்கு கால் பண்ணால் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு கால் பண்ணி நம்ம ஏன் வரணும், நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம தான் திட்டிட்டு நம்ம தான் கேட்டுட்டு போகிறோம். அப்படி தவிர்த்து என்ன பொசிஷனில் இருக்காங்க, என்ன எமர்ஜென்சி இருக்காங்கன்னு கூட போலீஸ் வந்து யோசிக்கிறது கிடையாது. ஸோ மறுநாள் அன்றைக்கி 100க்கு கால் பண்ணி நாங்கள் இங்கே வந்தோம். இங்கேயுமே இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க தவறாக ரெஜிஸ்டர் பண்ணதும் வந்து இது அந்த கண்ணன் பினாமியோட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நடந்திருக்கு. ஸோ வந்து இது கண்டிப்பாக உடனே ஏன்னா அவர் தான் எல்லாருக்குமே வந்து எங்களை கூப்பிட்டு அம்மாவை கூப்பிட்டு பேசினதுல கூட அவங்க 3 பேர் தான் பேசினாங்க. கண்ணன், சவுந்தரராஜன், ராஜி 3 பேர் தான் பேசினாங்க. அகைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுமே வந்து இப்போ எங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சுன்னா ஓகே, எங்களை கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் மிரட்டல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சார். இல்லை மேடம், இது லேண்டு பிரச்சனை தானே மேடம்? அதுக்கு எதுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறோம், ட்ரைனில் விசாரிக்கிறீங்க? அதாவது நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் போட்டோம் சார். இது ஃபோர்ஜரி, இது ஃப்ராடு, அவங்க வந்து த்ரெட்னிங் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னதால எல்என்ஓக்கு போயிட்டு. ஆனால் இதை எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நாங்கள் ஸ்டார்டிங் என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க நாங்கள் பண்ணாலும் சார், நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுறாங்க சார். கட்ட பஞ்சாயத்து லெவலுக்கு தான் போயிட்டு இருக்குதே தவிர்த்து போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்குது, கோர்ட் எதுக்கு இருக்குன்னே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு புரியல. எங்களுக்கு வந்தாலுமே நீங்கள் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, சமாதானமாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதான் சொல்கிறாங்க. அவர் கவுன்சிலர்ன்றதுக்காக இவங்க வந்து எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டுறாங்களா இல்லைன்னு எனக்கு புரியல. எனக்கு கூப்பிட்டு என்ன கட்ட பஞ்சாயத்துனா நீங்கள் சமாதானமாக போயிடுங்க சார், கவுன்சிலர் சார், நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா உங்களோட கட்சி உங்கள் இதெல்லாம் இதில் பாதிக்கும், ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஒதுங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அவரே அவங்கள பேச விடாமல் அவங்களே பேசுகிறாங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் பண்ணிக்கோங்க, நீங்கள் பாகப்பிரிவினை பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து சமாதானமாக போய்க்கோங்க அப்படின்னு. யார் மிரட்டுறா, என்ன மிரட்டுறாங்க? கண்ணன் மிரட்டுறாரு சார். என்னன்னா, நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு சேர வேண்டியது கிடைக்காது, உங்களுக்கு எதுவுமே இல்லை, 2 லட்சம் தான் இருக்கு உங்களுக்கு. கண்ணனுக்கு என்ன தொடர்பு அதை சொல்லுங்க. அதாவது இடம் எங்க இருக்கு அப்படின்றது. இந்த இடம் வந்து சின்ன தெரு 7 இருக்கு சார், ஜமீன் ராயப்பேட்டையில் இருக்கு. இந்த இடத்த வந்து அபகரிக்கிறதுக்கு தான் அவங்களோட பிளான். அவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்த வந்து அவங்க தான் வாங்கியிருக்காங்க. டூப்ளிகேட் ஃபைல் பண்ணி எல்லாமே டூப்ளிகேட் ஃபைல் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதில் வந்து அவர் இன்வால்வ் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு எந்த ஆதாயமும் இல்லாமல் அவர் இன்வால்வ் ஆக போகிறது இல்லை சார். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். மெடல் தோனியில் அவங்க தனியாக தான் இருக்காங்க அவங்க அப்படின்றத அவங்களுக்கு இன்டெரக்டாக த்ரெட்னிங் பண்ணுறாங்க. டிஎம்கே சார், டிஎம்கே கண்ணன் சொல்றாரு சார், பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது அப்படின்ட்டு கண்ணன் தான் சொல்றாரு. அதான் ஆமா கொடுத்தது அதுவும் கிடையாது. அதாவது எங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு அங்கே ரைட்ஸ் கிடையாது சார். அதாவது கண்ணனோட ரூல் வந்து ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து அது கிடையாது ஆக்சுவலா. ஆனால் அது தேவையில்லாமல் இதில் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு அது கிடையாது, 2 லட்சம் தான் கொடுக்க முடியும், எங்களுக்கு இதுதான் கொடுக்க முடியும் எங்கள் ஃபேமிலியில். அதோட சொத்து மதிப்பு 45 lakhs சார். ஆனால் அவங்க இதுதான் கொடுக்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு என்னன்னா, ஓகே நீங்கள் போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் சிவில் போகணும், லேண்டு பற்றிலாம் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. எல்லாமே ரைட்ஸு, லேண்டு பற்றி தலையிட மாட்டாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் இங்கே ஃப்ராட் நடந்திருக்கு, ஃபோர்ஜரி நடந்திருக்கு, த்ரெட்னிங் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? இத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன் நடந்துருக்கோம், ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல, ஒரு கப்பு கூட ஒரு எக்ஸ்ட்ரா கூட மூவ் அப்படின்னு அதே ஸ்டார்டிங் தான் நாங்கள் பேர் என் பேர்